அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நாம் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த சூரிய சந்திரனை இந்த பூமியில் பார்க்குறோம். சூரியன் இருக்கும்போது சந்திரன் தெரியவதில்லை, சந்திரன் இருக்கும்போது சூரியன் தெரியவதில்லை. சரி. ஆனால் இந்த சித்திரை பௌர்ணமி இந்த சித்திரை மாதத்தில் மட்டும் சூரியன் அஸ்தமனமாகிற நேரத்தில் சந்திரன் உதயமாகிறது ரெண்டுத்தையும் நேருக்கு நேராக பார்க்குறோம். இது அந்த மாதம் மட்டும் நிகழ்கிறதுக்கு என்ன இதெல்லாம் சிறப்பு காரணங்கள் இருக்கா ஐயா? நேற்று கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் என்ன நீங்கள் அவ்வளோ விசேஷமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சித்ரா பௌர்ணமிக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு. ஐயா, சந்திரனும் சூரியனும் உலகத்தை சுற்றி வருது. ஆனால் சுற்றி வர சந்திரனும் சூரியனும் மனிதனுக்கு கிட்ட வருது சித்திரை மாதம். சந்திரனும் மனிதனுக்கு கிட்ட வருது சித்திரை மாதம். அதனால தான் அந்த சித்ரா பௌர்ணமின்றதுக்கு மகான்கள்லேருந்து மனுஷன் வரைக்கும் ரொம்ப விசேஷமாக செய்தது. மனிதனுடைய தலைக்கு நெருங்கி இருக்கிறது சந்திரன். அதே மாதிரி சூரியன் உச்சகட்ட கீழே வர்றது சித்திரை மாதம். வெப்பம் அதிகமாக கீழே வர்றது அதிகம் இந்த மாதம். சூரியனுடைய ஒளி மனித உடலில் படும்போது அவனுக்கு தெளிவு ஏற்படும். சந்திரனுடைய ஒளி மனித உடலில் படும்போது அறிவு தெளிஞ்சிடும். இந்த மனிதனுக்கு அறிவு வளர்ச்சிக்கும் அறிவு தெளிவுக்கும் இந்த உலகத்தை இயக்கிறதுக்கும் இயங்கிறதுக்கும் காரணமான பொருள் நானுன்னு சொல்லிங்கிறோம் நம்மள. ஆனால் நம்ம இல்லை. இந்த உலகத்தை நம்ம இயங்கிறதுக்கும் நம்ம இயக்கிறதுக்கும் இந்த உலகத்துக்கு அடிப்படையாக இருக்குது சூரிய சந்திரன். அதான் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். அப்போது இது 11 மாதமும் சுற்றி வருது. ஆனால் 11 மாதமும் இந்த சித்திரை மாதத்துலேருந்து இனி தூரம் போகும். அதே மாதிரி அடுத்த சித்திரை மாதம் கிட்ட வரும். அப்போது அதனுடைய ஒளி நம்ம உடலில் நேரடியாக படுற மாதம் இந்த சித்திரை மாதம். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ விசேஷம். இதனுடைய ஒளி, சூரியனுடைய ஒளி அதிகமாக இந்த சித்திரை மாதம் இருக்கிறதால இப்போ வானத்தில் சுக்கைகள் இருக்குதுல்ல, நட்சத்திரங்கள் இருக்குதுல்ல, அது இப்போ இருக்குதா இல்லையா? இருக்குதா? இருக்குது. பார்க்க முடியுமா? இல்லை, பார்க்க முடியும். ஏன்? ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் மறைக்குது. அப்போது நிலவு ஆகாயத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களுமே இருக்குது. ஆனால் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக ஏறுபடும் போது அதனுடைய ஒளி எல்லாம் மங்கி போகுது, தெரியாமல் போயிடுது. அதனால் நட்சத்திரங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரியாதால. எல்லாமே இருக்கிற பொருள் இருந்துக்குன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த சித்திரை மாதம் மட்டும் ஏற்கு முதலாக நிற்கும் சூரியனும் சந்திரனும். மற்ற மாதத்தில் அப்படி இருக்கா? பார்க்க முடியாது. இந்த ஏற்கு மாறாக இருக்கும்போது இதுங்களுக்குள்ளே ஒரு போட்டி, நீ பூமியை நெருங்குறியா நான் பூமியை நெருங்குறேன். சூரியனும் சந்திரனும் இந்த பூமியை நெருங்கும் போது மனிதனுக்கு அறிவு தெளிவு அதிகமாக வரும். அதுக்கு பேர் தான் கலியுகம்ன்றது. இதுதான்பா இயற்கையை நடத்தினுக்கிறது. இயற்கையை தான் நம்மளை வழி நடத்துது. ஆனால் நம்ம இப்போது மனிதர்கள் இத்தனை கோடி, எண்ண முடியாத கோடி இருக்கிறான். எவனாவது அவன் மூச்சு அவன் வாங்கி விடுறான்னா இல்லையா? இல்லை, கண்டிப்பாக. அப்போ அது எப்படி இயங்குது? அது புதிராகவே தான் இருக்குது. புதிதாக இருக்குதா? ஆமாம், உண்மைதான். அதுக்கு பேர் தான் இறைவன்றது. அவன் ஏற்கிற வரைக்கும் தான் அவன் ஏங்குற வரைக்கும் தான் உன் ஏக்கம். அவன் ஏங்கிறது நின்றுதுன்னா உன் ஏக்கம் நின்றுடும், படுக்கையாயிடுவேன். அதனால் நான் பேசாத, அவன் 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 பேசு. நான் இல்லை இந்த உலகத்தில் எதுவுமே. நான் இருக்கிறதாண்டா எனக்கு அழிவு இல்லை இல்லையா? எந்த பொருள் இந்த உலகத்தில் உருவாகுதோ அந்த பொருள் அழிஞ்சே தீரும். ஆனால் இறப்பும் பிறப்பும் இல்லாத இறைவனும் அழிஞ்சதில்லை, இறப்பும் பிறப்பும் இல்லாத ஆன்மாவும் அழிஞ்சதில்லை. இது ரெண்டு தான் இந்த உலகத்தில் நிஜ பொருள். இது ரெண்டு தான் இறைவன். மகான்கள் கோடி பேர் பிறக்கலாம், மறையலாம். மனிதர்கள் கோடி பேர் பிறக்கலாம், சாகலாம், மறையலாம்.
ஆனால் இறைவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை. அது மட்டும்தான் இறைவன், மீதி எல்லாம் மகான்கள் தான். இறைவன் ஆக முடியாது. இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அதனால அருணகிரி ரொம்ப அழகா சொல்வார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லென்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லேன்னு. இறைவன் பிறந்ததும் இல்லடா செத்ததும் இல்லடா, என்னடா பேசிக்கிறேன் என்னாரு. ஆனா அவர் சும்மா இருன்னு சொன்னார், என்ன அதுக்கு பொருள் தெரியல, அர்த்தம் தெரியலடா எனக்கு அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய 16,000 பாட்டு பாடி அருணகிரி சொல்றாரு, சராசரி மனிதன் அட்ட வாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி வழின்னு தெரியாதுக்கிறோம், நம்ம எப்படி கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஆராய வேண்டிய விஷயங்கள், சாதாரணமான விஷயங்கள்ல. இறைவனை பற்றி ஆராய்ஞ்சே நீ முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா உன்னையே நீ அதில் இழக்கணும், அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். உலக விஷயத்தில் நாட்டங்கள் மனிதனுக்கு வரும்போது அவன் இறைவனுடைய விஷயத்தை விட்டுடுவான் இல்லையா? இதுதான் உலகத்தில் இயற்கையாக நடந்துனுக்குது. அதனால் தூய்மையான இறை பக்தி போயிடுச்சு, போலி பக்தி உருவாகி போச்சு. கடவுள்கிட்ட போனால் இன்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிற்கிற மாதிரி கேட்குறான், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், புரோக்கரா அவரு சொல்லு, நீயே சொன்னீன்னா சரி. இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, நான் வீடு கட்டினா அது பாதியில் நிற்குது, அவனை கொத்தனார வந்து கட்டி கொடுப்பாரு. இது அறியாமை பக்தி. என்னமோ கடன் கொடுத்தவங்ககிட்ட போய் கடன் கேட்டுங்கிற மாதிரி கதையாகுது. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுள் படைச்சவன், உனக்கு என்ன தரணும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அங்கே அமைதியாக கண்மூடிக்கு நில்லு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனால் கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு இல்லையா? நான் 6 வயசில் மாடு மேய்ச்சின்னு இதோ பக்கத்து ஊர் நல்லாத்தூர் சோறு தண்ணி இல்லாத சுத்திங்க இருந்தேன். இன்னைக்கு இங்கே 10,000 பேர் முன்ன உட்காருவன் நினைச்சேன்னா நினைக்கல, ஆனால் அவன் நினைச்சிருக்கிறான். கோடி நினைவுகள் உண்டு நமக்கு, ஆனால் முடிவுகள் அவன் பண்ணணும். மனிதனால முடிவு பண்ணி வாழ முடியாது. நினைப்புகள் 1000 வச்சுக்கலாம், முடிவு அவந்து தான். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் இங்கே கிடைக்கும் உனக்கு. ஆனால் நீ முடிவு பண்ணுறதெல்லாம் கிடைக்காது, நினைப்பு உனக்கு வரும். அதனால இறைவன் அழிவற்றவன், உன்னுடைய ஆன்மா அழிவற்றுதான். ரெண்டையும் இணைக்கிறதுக்கு பாலமாக இருந்து பயன்படுங்க. இதனால தான் சொன்னார் திருமூலர், இருட்டறை மூலையில் இருந்த கன்னி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டிய அவளை மனம் புரிந்தாள் என்றான். இதில் என்ன தெரிஞ்சது புரிஞ்சுது? ஏன்பா படித்த மனுஷன் தெரியலன்ற சித்தர் பாட்டெல்லாம் வந்து என்கிட்ட கேட்குற இல்லையா? அவங்க சூட்சகமாக உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்த குறிப்பிட்டு சொன்னதை யாரையா பார்க்க? ஏமா உனக்கு உள்ளுக்குள்ள எதுவும் நடக்கலையா? நடக்கிறது பின்ன நீ சொல்ல வேண்டியது தானே. ஐயா தெளிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் தெளிவு. கண்ணாடி கிட்ட போய் நின்னா ஐயா நீ முழுசா உன்னை பார்க்கலாம், வெளித்தோட்டம் முன்பக்கம் இல்ல? ஆமாய்யா. அப்படித்தானே பாத்துக்கிறதுல கண்ணாடி கிட்ட டெய்லி பாப்பி, நீ சினிமா நடிக்க சும்மா வரப்ப ஐயா முழுசா பார்க்கலாம் உடம்ப. பின்பக்கம் திரும்பி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா பாதி தான் பார்க்க முடியும், சிரமம். ஆமாய்யா, முழுசா பார்க்க முது வரைக்கும் தான் பார்க்க முடியும், அது கீழே பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற இடம், உனக்கு தெரியாத இடத்துக்கு பேர் இருட்டுன்னு பேர், உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு பேர் வெளிச்சம்னு பேர். எது வரைக்கும் உனக்கு தெரியுதோ அது வெளிச்சத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு மேலே தெரியல இருட்டாக்குதுப்பா தெரியலப்பான்னு தான் சொல்லுவேன். அது மாதிரி இருட்டறையில் அம்பாளுக்குறாளா 2 புட்டத்துக்கு நடுவில் அகாரம் என்ற எழுத்து இருக்குதான். அதனால சொல்றார் திருமூலர், அங்கே அம்மா வந்து அப்பாவை பிரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கின்னு 2 பேரும் அந்த மகாவிஷ்ணு 2 பேரும் பிரித்து விட்டாண்டால், அதனால அந்த அம்மா சண்டை போட்டுன்னு கீழே உட்காந்துங்கிறாங்க. அந்த அம்மாவை நினச்சி புருஷனை நினச்சி பொண்டாட்டியை நினச்சி, ஏன்னா பொண்டாட்டிங்க அதிகமாக புருஷனை நினைக்க மாட்டாங்க, வருமானம் தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த புருஷங்காரனுங்க இருக்கிறானுங்க பாரு, ஏமாளிங்க பாவம். நான் உன்னை சொல்ல சாமி, நீ ஏன் உன்னை எடுத்துக்கிற? இந்த புருஷங்காரனுங்க ரொம்ப ஏமாளி, ஒன்றுத்தும் உதவாத பொண்டாட்டியா கூட தாழ்மையில் தூக்கி வச்சுன்னு தெரிவானுங்க. அந்த மாதிரி அந்த ஆள் பொண்டாட்டியை நினச்சி கண்ணெல்லாம் தெரியாத போயிடுச்சான். யாருக்கு? சிவபெருமானுக்கு. இந்த அம்மா கீழக்கிறாங்களாம். இப்போ இவங்க 2 பேரும் சேரணும்மா. சேரணும்னா யாரா அதுக்கு உதவி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. உயிராக இருக்கப்பட்ட நீ தாண்டா உதவி பண்ணணும், ஏன்னா 2 பேருக்கும் புள்ள நீ இந்த அம்மா பிரிஞ்சு போயிருக்கிற அம்மாவை எடுத்துன்னு போய் அந்த அப்பா கூட சேர்த்தீங்கன்னா பாவம் இருந்தாலும் கண் தெரியாத ரொம்ப காலமாக இந்த அம்மா பார்க்க முடியாத பாழா போய் இருக்கிறான். ஆனால் இந்த அம்மா போய் பார்த்த உடனே அவர் கண்ணு வந்துடும், அவரை சின்ன வயசு ஆக்கிடுவாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம்.
அப்போ பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனும் சேர்றதுக்கு காரணமா இருந்த உன்னை விடுவாங்களா நடு ரோட்ல? தனக்குள்ள சேர்ப்பாங்கடா, அதாண்டா முக்தி மோட்சம்னாரு. ஐயா, நான் ரொம்ப தைரியமா அடிச்சு சொல்லுவேன். அதாவது நாம் இப்போ கதைகள் படிச்சிருக்கிறோம், காலகட்டங்களை பற்றி படிச்சிருக்கிறோம், எத்தனையோ குருமார்களை பற்றி படிச்சிருக்கிறோம், ஆன்மீகம் பேசக்கூடிய ஆட்களை பற்றி படிச்சிருக்கிறோம். எல்லாருமே அழகுபடுத்தி பேசுவாங்க, வசீகரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நிஜத்தை நிஜம்னு நெத்தியில் அடித்த மாதிரி சொல்கிற ஒரு இடம் இந்த இடம் மட்டும்தான். இந்த இடம் மட்டும்தான் உன்னை இங்கே பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன். ஐயா, உலகத்தில் நீ எந்த குருமார்கிட்ட போனாலும் பக்கத்தில் உட்கார முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அப்போ நீ நான் இங்கே ஒன்றா தானே ஆயிட்டான். அதனால சொல்லிங்கிறம்பா. அவன் தூரம் இருக்கிறான் குரு ரூமுக்குள்ள, சீடம் பார்க்க முடியாது, அதனால சொல்றது இல்லை. இதான் சாமி வித்தியாசம். அதனால சொல்றாரு, இருட்டறை மூலையில் இருந்த கன்னி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மயக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கினான்டா. இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டால 2 பேர் சந்தோஷத்தில் சேர்த்த பிள்ளைய விடமாட்டாங்கடா ரோட்டில், தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அது முக்தி மோட்சண்டா. இதை சேர்க்க வழி பண்ணுறான்றார் அவர் திருமூலர். அகஸ்தியர் சொல்கிறாரு, உண்ணும் போதும் முறங்கும் போதும் உயிரெழுத்து உயிரே வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும் அவத்தில் நில்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டேன். நீ எமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன், மரளின்னா எமங்கிட்ட போய் மாட்டிக்க மாட்டேன், கவுரு வந்து போட முடியாது அப்படின்றார் சாமி. உனக்கு எது வேணுமா நீ செய் சாமி. ஆயுள் பெருக்கம் எப்படி உண்டாகும்? ஆயுள் பெருக்கம் எப்படி உண்டாகும்? நல்லா சாப்பிட்டா உருவாடும். டாக்டர்கிட்ட போனால் அதான் சொல்கிறாரு, அப்பா நல்லா சாப்பிடுவா, வீக் ஆகுற, நல்லா சாப்பிடுன்றாரு. ஆயுள் பெருக்கம் எங்கே போகிறது? நம்ம பார்த்ததுக்கு மேலாம் ஆசைப்படுறோம், பார்த்ததெல்லாம் எனக்கு வேணுன்றோம். இந்த மனசு தினம் என் ஆயுளில், ஏற்கனவே எனக்கு ஆயுள் கம்மி, ஒன்றும் 1000 வருஷம் வாழ போதில்லை, இருக்கிற ஆயுளும் இந்த அளப்பாயிர மனசே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போகுது. அப்போது ஆயுள் பெருக்க வேணும்னா இந்த பார்வையை முதல்ல கட்டணும். எந்த பார்வையை கட்டணும்? மகாபாரதம் பார்த்துக்கிறியா? மகாபாரதம் நாடகமாக போடுவேண்ணா, பார்க்கல சாமி, மகாபாரதம் போட்டு விடு சாமி. அதில் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. சரி, வீட்டுக்காரு கண்ணு தெரில, இந்த மாதிரி வச்சு கூட மாட நின்று கண்ணு தெரிஞ்ச பொம்பளை கூட மாட காப்பாற்றணும்ல, அது எவ்வளோ மோசமான பொம்பளை பாரு. வீட்டுக்காரனுக்கு தெரியல, நம்மளுக்கு வேலை வாங்க போகிறான்னு வச்சுக்கின்னு நம்ம வீட்டு பொம்பளை மேலே அவங்க வேறு மாதிரி அவங்க கண்ணையும் சேர்த்து கட்டிக்கினாங்க. தன்னோட கணவன் எந்த வேதனை அனுபவிக்கிறானோ அந்த வேதனை நானும் அனுபவிப்பேன், தன்னோட கணவன் எதை இன்பமாக நினைக்கிறானோ அப்படி ஒரு இன்பத்தை நானும் அனுபவிப்பேன்னு அவன் இருக்கிற கோலத்தை தன் கோலமாக மாற்றிக்கிறாங்க. அவங்க தான் மனைவி. எல்லா மனைவியும் தனக்காக வாழ்வது இல்லை, தன்னோட கணவனுக்காக தான் ஒவ்வொரு பொண்ணாட்டையும் வாழ்ந்துக்கிறாங்க. எத்தனை பேர் வாழ்வாங்கன்றது கம்மியாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது. அப்புறம் கோச்சிக்கு போகிறாங்க, ஏன்னா எல்லாரும் வீட்டுக்கு போகணும். அப்போது திருதராஷ்டிரன் கண்ணுக்கு தெரியல, கண்ணு தெரியாதனால இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கண்ணை கட்டிக்கிறாங்க. ஒரு சக்தி உள்ள ஒரு பொருளை அடக்கி ஆண்டா என்ன ஆகுன்றதுக்கு சாட்சி காந்தாரி. அப்போது துரியோதனை எல்லாமே போயிடுச்சு, அவன் யாரெல்லாம் நம்பியிருந்தானோ எல்லாரும் செத்து போயிட்டான், இவன் தனி மரமாக நிற்கிறான். இப்போ இவனை காப்பாற்ற ஆள் இல்லை. அப்போது அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் போயிட்டாங்கடா, உன்னையாவது நான் காப்பாற்றி ஆகணும். எந்த புலனை அடக்கி வச்சு, அதான் புலன் அடக்கம் பண்ணுறது தவத்துக்கு சமம். அப்போ இந்த கண்ணு தான் உலகத்தில் வேறு எல்லாத்தையும் கொண்டு வர்றது. அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள இந்த பார்வையை அந்த அம்மா மறைச்சி வருஷ கணக்காக இருந்ததுனால, நீ போய் குளிச்சுட்டு வா, நீ பிறந்த மேனே என் முன்னாடி வந்து நில்லு, என் கட்டை வைக்கும்போது நீ எதிரில் நிற்கணும். என் கட்டை வைத்தா என்ன ஆகும், இவ்வளோ நாளாக நான் அடக்கி வச்சிருந்த அந்த சக்தி உன் உடலை வஜ்ரமாக ஆக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டுப்பா. எது அடக்கப்பட்ட ஒரு உறுப்புக்கே அவ்வளோ சக்தி இருக்குது, அதுக்கு சாட்சி காந்தாரு. அப்போ துரியோதனை வரான். துரியோதனை வந்தான், அவன் நடுவில் ஒருத்தன் பண்ணிட்டான் வழியை அடிக்கணும்னு முடிவு பண்ணால் இறைவன் எப்படி ஒன்று அழிச்சிருவான்றதுக்கு உதாரணம் இது. உனக்கு 1000 யானை பலம் இருக்கலாம், விதின்னு ஒன்று இறைவன் வந்து நிற்பான் முன்னாடி. அவன் கரெக்டாக எதை மறைக்க சொன்னானோ அதை மறைச்சிட்டு போயிடுவான். அவன் மறைச்சது எது, இங்கே மறைக்கல, அவன் கண்ணை மறைச்சிட்டான். காலமுள்ள கிருஷ்ணனை விரோதியாகவே பார்த்துருந்தான் துரியோதனை. காலமுள்ள விரோதியை பார்த்திய, அன்னைக்கு ஏன்டா அவன் பேச்சை
கேட்டிருக்க கூடாதுல்ல. அவன் 1000 புத்திமதி காலமெல்லாம் சொல்கிறான். டேய் அவங்களுக்கு 4 ஊட குத்துடுறா, அவன் உன்கிட்ட சண்டைக்கே வந்துட மாட்டான்டா, நீ ராஜாவே இருந்துன்னு போன்னு சொன்னானே புத்தியே. அன்னைக்கு நீ அவன் பேச்சை கேட்டிருந்தனா நீ வாழ்ந்திருப்ப. கிருஷ்ணனையே கட்டி பாதாள சிறையில் போடுறான். அப்போ அவன் விஸ்வரூபத்தை காட்டுறான். டேய் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைடா, நான் யாருன்னு காட்டுறேன்னு அவன் காட்டுறான். அன்னைக்காவது உனக்கு புத்தி வந்து அவன் சொல்கிறத நீ கேட்டுக்கணும்ல, கேட்கலையே. என்னைக்கு கேட்கக்கூடாதோ அன்னைக்கு கேட்டதுனால என்னைக்கு வராத மரணம் அவனுக்கு வந்து சேர்ந்தது. இது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்குது. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு சாமி. அந்த மாதிரி இந்த உலகத்தில் யார் பேச்சை கேட்கணுமோ அவங்க பேச்சை கேட்காம, யார் பேச்சை கேட்கக்கூடாதோ எங்கே கேட்கக்கூடாதோ அங்கே கேட்டுக்கினேன் துரியோதனை மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு சாமி. கிருஷ்ண மாதிரி நடுநடுவில் யாரோ ஒருத்தர் டைவர்ட் பண்ணிக்கினே இருப்பாங்க. காலம்ன்றது ஏதோ புராண இதிகாசம் இல்லை, நம்ம வாழ்க்கைக்காக சொல்லி வச்ச பாடம். அதெல்லாம் அது ஏதோ கதைகள் இல்லை. நம்ம போய் அந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் நடந்ததா நடக்கலையான ஆராய்ச்சியே வேண்டாம். அங்கே இருந்து என் வாழ்க்கைக்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன், அதை எடுத்துக்கினா நாம் புத்திசாலி, அதை எடுக்க தவறுனா நாம் மடையன். புரியுதுங்களா? சொல்லுப்பா, என்னப்பா கேட்டா? இறைவன் என்பவன் யார்? யாருன்னு சொல்றது யாரை சொன்னா தெரியும்? இப்போ நீ யாருன்னு உன்னை கேட்ட நீ என்ன சொல்லுவ? மனுஷன் சொல்லுவியா? அப்போ இவங்களாம் யாரு, நான் யாரு? இப்படிலாம் உன்னை கேட்க வைக்க தெரியுமா? உள்ளுக்குள்ள உன் வாய் தானே பேசிச்சு. உன்னை பேச வைக்கிறது உள்ள ஒரு சக்தி இருக்குதுல்ல, அந்த சக்தி இல்லைன்னா உன்னால் பேச முடியுமா? அந்த சக்திக்கு பேர் தான் இறைவன். அந்த சக்தி தான் உன்னை காப்பாற்றுது. உன்னை காப்பாற்றுற அந்த பொருள் தான் இறைவன். அதை நம்பு, சரியா? வெளியே இறைவன் இல்லை. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.